வெல்கம் டு அவர் சேனல் கெம் ரிச்சுவல் கைட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா மாலிகுல் அண்ட் மாலிகுலர் மாஸ் பற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் ஆட்டம்ஸ் பற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாஸ், மாலிகுல் அண்ட் மாலிகுலர் மாஸ். ஒரு மாலிகுல் அப்படின்னா என்ன, ஒரு மாலிகுல் எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் noble gases தவிர atoms of most of the elements are found in a combined form with itself or other elements. ஓகேவா? என்ன அப்படின்னா எலமெண்ட்ஸில் atoms ரெண்டு எலமெண்ட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு மாலிகுல். அந்த எலமெண்ட்ஸ் சேம் ஆட்டமோட கம்பைன் ஆகிருக்கலாம், இல்லை அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் எலமெண்ட்ஸ் கம்பைன் ஆகி ஒரு மாலிகுல் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அதுக்கு இடையில் இருக்கு இல்லையா ஒரு பாண்டு, அதில் ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ். எ மாலிகுல் மே கண்டைன் atoms of the same element or may contain atoms of two or more different elements joined in a fixed ratio accordance with the law of definite proportions. என்ன அப்படின்னா ஒரு மாலிகுல் அப்படின்னா அந்த மாலிகுல் combine with the same element, இல்லை அப்படின்னா different elements joined ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கு இல்லையா அந்த எக்ஸாம்பிள், இங்கே இருக்கு இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு ஒரு ஆட்டம் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகும்போது ரெண்டு ஏஏ அப்படிங்கிற ஆட்டம் கம்பைன் ஆகலாம், இல்லை ஏபி அப்படின்ற ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகலாம். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா thus a molecule may be an element or a compound. ஒரு மாலிகுல் ஒரு எலமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு காம்பவுண்டாக இருக்கலாம். அப்போது ஒரு மாலிகுல் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏஏ அப்படிங்கிற ரெண்டு சிமிலர் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ்னால மேடாயிருந்தது அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோமோ அட்டாமிக் மாலிகுல். ஒரு மாலிகுல் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸால் கம்பைன் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல். ஏ காம்பவுண்ட் இஸ் அ ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல். தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட், எவ்வளோ ஆட்டம்ஸ் அந்த மாலிகுலில் ப்ரெசென்ட்டாக இருக்கோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டாமிசிட்டி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் நேம். இப்போது அட்டாமிசிட்டி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் அ மாலிகுல். அட்டாமிசிட்டி 1, அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 1, அப்போ அது மோனோ அட்டாமிக். அட்டாமிசிட்டி 2 அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட்டும் 2ஆக இருக்கும், அது டைஅட்டாமிசிட்டி, டைஅட்டாமிக் மாலிகுல். அட்டாமிசிட்டி 3ஆக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் 3ஆக இருக்கும், அது ட்ரைஅட்டாமிக். மோர் தேன் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் அப்படின்னா அது பாலி அட்டாமிக் மாலிகுல். லெட் அஸ் கன்சிடர் ஆக்சிஜன். ஆக்சிஜன் ரெண்டு என்ன 2 அல்லோட்ரோபிக் ஃபார்ம்ஸ். ஒன்று என்ன அப்படின்னா ஆக்சிஜன், இன்னொன்று என்ன அப்படின்னா ஓசோன். ஆக்சிஜன் மாலிகுல் சிமிலர், ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகிருக்கும், இது ஹோமோ அட்டாமிக் மாலிகுல். ரெண்டு சேம் ஆட்டம் கம்பைன் ஆகிருந்ததுன்னா ஹோமோ அட்டாமிக் மாலிகுல், டிஃப்ரெண்ட் ஆட்டம் கம்பைன் ஆகிருந்ததுன்னா ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல். இதுதான் கான்செப்ட். அப்போது அனதர் எலமெண்ட்ஸ் டைஅட்டாமிக் மாலிகுல்ஸ் ஹைட்ரஜன், நைட்ரஜன், குளோரின், ஃப்ளூரின், புரோமின், இது எல்லாமே டைஅட்டாமிக் மாலிகுல்ஸ் அண்ட் ஆல்சோ ஹோமோ அட்டாமிக் மாலிகுல்ஸ். டைஅட்டாமிக்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ 2, அப்போ இது டைஅட்டாமிக் மாலிகுல். ஓசோனில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா 3 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னா ட்ரை அட்டாமிக் மாலிகுல். 3 ஆட்டம்ஸுமே சிமிலராக இருக்குது. அப்போ இது ஹோமோ அட்டாமிக்கா ஹெட்ரோ அட்டாமிக்கா? இது ஹோமோ அட்டாமிக். ஏன் ஹோமோ அட்டாமிக்னா 3 எலமெண்ட்ஸ் ஒரு மாலிகுலில் ப்ரெசென்ட்டாக இருக்குது, 3 எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கங்காட்டி இது ஹோமோ அட்டாமிக் மாலிகுல். இந்த ஹோமோ அட்டாமிக்கும் ட்ரை அட்டாமிக்கும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹோமோ ட்ரை அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மோர் தென் 3 ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா பாலி அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் குளோரைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைட்ரஜன் குளோரைடு, ஹைட்ரஜன் 1 HCl இருக்குது. இதில் ரெண்டு ஆட்டம்ஸ் இருக்குது, ஆனால் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் எலமெண்ட். அப்போ இது என்ன அப்படின்னா ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல். எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது? 2 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ இது டைஅட்டாமிக் மாலிகுல். அப்போ ரெண்டையும் சொல்லும்போது ஹெட்ரோ டை அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதே மாதிரி தான் வாட்டர் H2
O. 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். 2 ஹைட்ரஜன் சிமிலராக இருக்குது, ஆனால் ஆக்சிஜன் வந்து அதில் அது கூட தான் கம்பைன் ஆகி இருக்குது. அப்போது ஹைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. அப்போ இது வந்து ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல். ஆனால் இதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குது? 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். அப்போது மொத்தமாக 3. அப்போது ஹெட்ரோ ட்ரை அட்டாமிக் மாலிகுல். ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். வாட் இஸ் மீன் பை ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னா என்னென்னா, ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் அன் மாலிகுல் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த mass of one molecule of the substance to 1/12 mass of an carbon atom. ஓகேங்களா? அதே தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் மாதிரி தான் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் RMM. இதுலேயும் வந்து கார்பனை வந்து ஸ்டாண்டர்டாக வந்து வச்சுக்கிறாங்க. அன்னோன் மாலிகுலை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். நோன் மாலிகுல் கார்பன், அன்னோன் மாலிகுலை வந்து நம்ம டிட்டர்மைன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸோட யூனிட் வந்து என்ன, மாலிகுலர் மாஸோட யூனிட் வந்து என்னென்னா AMU. வந்து இதுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து ஒன்லி ரேஷியோ. இதுக்கு வந்து எந்த ஒரு யூனிட்டும் வந்து கிடையாது. இது வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து கிராம் மாலிகுலர் மாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் அப்டைன்டு பை ஆடிங் டுகெதர் தி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் அ மாலிகுல். ஓகேவா? ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஒரு காம்பவுண்டில் இருக்க எவ்ரி ஆட்டம்ஸோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸஸ் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், relative molecular mass of sulfuric acid H2SO4 is calculated as below. Sulfuric acid contains 2 atoms of hydrogen, 1 atom of sulfur, 4 atoms of oxygen. இதோட நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்னா வந்து ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா வந்து எவ்ரி ஆட்டமோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது 2 into mass of 2 அப்படின்றது என்னென்னா நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ரெசன்ட், H2SO4. 2 into mass of hydrogen, 1 into mass of sulfur, 4 into mass of oxygen. So the answer is 94. ஓகேவா? that is 1 molecule of H2SO4 is 98 times as heavy as 1/12 of the mass of carbon 12. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து ஆட்டம் அப்படின்றது என்னென்னா வெரி ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். மாலிகுல் வந்து ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் தான். ஆனால் மாலிகுல் வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் அன் எலிமெண்ட் ஆர் அ காம்பவுண்ட். நெக்ஸ்ட் ஒன், ஆட்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் எக்ஸப்ட் நோபல் கேஸஸ். ஓகேவா? ஆட்டம்ஸ் எப்போவுமே வந்து ஃப்ரீயாக வந்து இருக்காது, ஃப்ரீ ஸ்டேட்டில் வந்து இருக்காது. நோபல் கேஸஸ் தவிர வேறு எந்த ஆட்டம் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் வந்து இருக்காது. மாலிகுல்ஸ் எக்ஸிஸ்ட்னு ஃப்ரீ ஸ்டேட். மாலிகுல்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன ஸ்டேட்டில் இருப்பாங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்டேட்டில் தான் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருப்பாங்க. எக்ஸப்ட் சம் ஆஃப் தி நோபல் கேஸ் அதர் ஆட்டம்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். நோபல் கேஸஸ் தவிர மற்ற ஆட்டம்ஸ் எல்லாம் ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். மாலிகுல்ஸ் வந்து லெஸ் ரியாக்டிவாக வந்து இருக்கும். ஆட்டம்ஸுக்கு வந்து கெமிக்கல் பாண்ட் வந்து கிடையாது. இதில் வந்து ஆட்டம்ஸ் இன் அ மாலிகுல் ஆர் ஹெல்டு பை அ கெமிக்கல் மாஸ்க். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மோல் கான்செப்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.